மஞ்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரமாக போய் டின்னர் வாங்கிட்டு வா. எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது. என்னால் இன்னைக்கு எங்கேயும் போக முடியாது. நீயே போய் வாங்கிட்டு வந்துடு அஞ்சு. இதே தான் நீ 2-3 நாளாக சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு இது நடக்காது. இன்னைக்கு நீ தான் போய் டின்னர் வாங்கிட்டு வர. சீக்கிரமாக போய் டின்னர் வாங்கிட்டு வா. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போய் கிடக்கு. பேசாமல் நீயே சமைச்சிட்டு அஞ்சு. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா நாக்கு மட்டும்தான் செத்து போகும். நான் சமைச்சா நீயே செத்து போயிடுவேன். பரவாயில்லையா? அது எனக்கு நல்லா தெரியும். நான் சும்மா காமெடி பண்ணேன். ஒரு வேலை பண்ணலாம். நீ நானும் வெளியில் போயே சாப்பிட்டுக்கலாமா? இப்போவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமா வா, இல்லைன்னா கடையிலையும் ஒன்றும் இருக்காது. என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு வேறு பொழப்பே இல்லையா? நீங்கள் சண்டை போடுறதை கேட்டு நானே உங்களுக்கு டின்னர் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க சாப்பிடுங்க. சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கே. நானும் இது மாதிரி ஒரு டேஸ்டியான டின்னர் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஆமாம், இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன விசேஷம்? அது இன்னைக்கு எங்கள் மம்மியோட பர்த்டே. அதான் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இல்லை மஞ்சு? ஆமாம் அஞ்சு, சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சரி சரி, இவ்வளோ நல்ல சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு gift கொடுக்கணும் இல்லையா? ஆமாம் அஞ்சு, நம்ம ஒரு நல்ல கிஃப்டாக கொடுக்கணும். இன்னைக்கு அவங்க பர்த்டே வேறு. ம் என்ன கிஃப்ட் இது? அதுவாம்மா, அது பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தாங்க. ஓ அப்படியா? நீங்கள் கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த gift கொடுத்தாங்க. ஓஹோ, பரவாயில்லையே, இந்த gift ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்காதா பின்ன? நான் இன்னைக்கு உங்கள் பர்த்டேன்னு சொன்னேன், அதான் அவங்க gift கொடுத்தாங்க. என்னது, என்னோட பர்த்டேன்னு சொன்னியா? நீ ஏன் ஷின்சான் இப்படி சொன்ன? சாப்பாடு கொண்டு வந்திருக்கே, என்ன விசேஷம்னு கேட்டாங்க. சரி, அதான் உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அடுத்த வாரம் என்னோட பர்த்டேயை நான் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ இப்படி கெடுத்துட்டியே ஷின்சான். ஓ அப்படியாம்மா, சரி பரவாயில்ல, நீங்கள் இன்னொரு தடவை பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடுங்க.